வடமாகாண ஆளுநராக ரெஜினோல்ட் குரே நேற்றைய தினம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். வடமாகாணத்திற்கு கடந்த காலங்களில் கூடுதலாக பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களே ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தனர். எனினும் அவர்கள் தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றவர்களாக காணப்படவில்லை. இந்த நிலையில் 3 மொழிகளிலும் தேர்ச்சி பெற்ற ஒருவர் முதன்முறையாக வடமாகாணத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதுவரை காலமும் ஆளுநர் நியமனமும் வடமாகாண சபை அல்லது தமிழர்கள் தரப்போ இந்த ஆளுநர் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இந்த பின்னணியில் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் இந்த விடயம் குறித்து எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்? அவருடன் இன்றைய தினம் லங்காஸ்ரீ நேரடியாக தொடர்பு கொண்டு கலந்துரையாடலில் ஈடுபடுகின்றது. வணக்கம் ஐயா. வணக்கம். தற்போது வடமாகாணத்திற்காக புதிய ஆளுநர் ரெஜினோல்ட் குரே நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது குறித்து உங்களின் கருத்து என்ன? வடக்கு மாகாண ஆளுநராக ரெஜினோல்ட் குரே நியமிக்கப்பட்டு நேற்றைய தினம் ஜனாதிபதி முன்னிலையிலே சத்திய பிரமாணம் செய்திருக்கின்றார். அவருடைய நியமனம் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டிருக்கிறது. ரெஜினோல்ட் குரே அவர்கள் மேல் மாகாணத்தினுடைய முதல்வராக கடமையாற்றி இருக்கின்றார். மாகாண சபை அனுபவங்களிலே மாகாண சபை பற்றிய அனுபவங்கள் அவருக்கு இருக்கும். அதிலே எங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் ஒரு ஜனாதிபதியின் கீழ் அவருடைய உத்தரவுகளை நிறைவேற்றுகின்ற ஒரு பதவியாகவே ஆளுநர் பதவி பார்க்கப்படுகின்றது. இதிலே எங்களுடைய மக்களுடைய இறமை பறிக்கப்பட்டு அங்கு ஜனாதிபதியினுடைய நேரடியான ஆட்சி முறை போன்ற ஒரு நடவடிக்கையாக இதை பார்க்கப்படுகிறது. ஆகவே எதிர்காலத்திலே ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எது எப்படி இருந்தாலும் ஒழிக்கப்படும் வரையாவது ஏன் தமிழர்களையோ அல்லது முஸ்லீம்களையோ நியமிக்க முடியாமல் இருக்கிறது? சிங்கள இனம் ஆளுகின்ற இனமும் தமிழர்களும் முஸ்லீம்களும் ஆளப்படும் இனம் என்கின்ற செய்தியைத்தான் இந்த நியமனத்தின் மூலமும் ஜனாதிபதியும் சிங்கள ஆட்சியாளர்களும் எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. குறிப்பாக இவரது நியமனத்தை நீங்கள் எதிர்க்கின்றீர்களா, வரவேற்கின்றீர்களா? இல்லை, இது ஒரு நாங்கள் எதிர்ப்பதற்கு எந்த விதமான நியாயங்களும் இல்லை. ஆகவே நாங்கள் எதிர்க்கவில்லை. கடந்த காலங்களில் பார்த்தால் வடமாகாணத்திற்கு நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் குறித்து உங்கள் தனிப்பட்ட ரீதியில் எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தீர்கள். எனினும் தற்போது அது மாறுபட்ட கருத்தாகவே தான் புலப்படுகின்றது. இல்லை, உங்களுக்கு தெரியும், ஆளுநராக தொடர்ச்சியாக கடமையாற்றிய வடமாகாணத்துக்கான முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த யாழ்ப்பாண கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சந்திரசிறியினுடைய நியமனத்தை நாங்கள் எதிர்த்திருந்தோம். அதே போல இப்பொழுது கடந்த காலத்திலே கடமையாற்றிய ஆளுநராக இருந்த கௌரவ பள்ளியக்கார அவர்களுடைய நியமனத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. நான் எதிர்க்கவில்லை, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை எதிர்க்கவில்லை என்பதற்காக அவர்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் எல்லாவற்றையும் ஆமோதித்தோம் என்றல்ல. அவர் எங்களுடைய வடக்கு மாகாண முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ஆதரவு வழங்க மறுத்ததை தொடர்ந்து நான் ஒரு நாளாவது அவருடைய அலுவலகத்தை சென்று அவரை சந்திக்கவும் இல்லை. அவருக்கு பிரியாவிடை வழங்கப்பட்ட நிகழ்ச்சிக்கு செல்லவும் இல்லை. இதை போல மாகாண சபையால் ஒரு தனியார் ஹோட்டலில் நடத்தப்பட்ட மதிய போசன விருந்துக்கு நான் செல்லவில்லை. ஆகவே எவ்வாறு அவர்கள் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பிரதி எதிர் நடவடிக்கையில நான் ஈடுபடுவதற்கு அது ரெஜினோல்ட் குறையாக இருக்கட்டும், எந்த குறையாக இருக்கட்டும், நான் தயாராக இருக்கின்றேன் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. குறிப்பாக தமிழர்கள் அல்லது முஸ்லிம் இனத்தவரை சேர்ந்தவர் வடமாகாணத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட வேண்டும் என்பது உங்களது கோரிக்கை. எனினும் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கும் ரெஜினோல்ட் குரே அவர்கள் 3 மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவராக காணப்படுகின்றார். தமிழ் மக்களுடன் தமிழ் மொழியில் பேசி அவர்களது பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் ஆளுமை பெற்றவராக இருக்கின்றார். இது குறித்து உங்களின் கருத்து எவ்வாறு அமைந்திருக்கும்? இல்ல, 3 மொழி தெரிகிறதா, அவருக்கு 5 மொழிகள் தெரிகின்றதா என்ற இனப்பிரச்சனையுடைய உச்சகட்டம். அப்படி என்றால் 3 மொழி தெரிந்த ஒரு தமிழரை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய இந்த நாட்டு மக்கள் தயாரா? நாங்கள் கேட்க விரும்புகிறோம். 3 மொழி பேசக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஏன் எங்களுடைய கௌரவ சம்பந்தன் ஐயா அவர்கள் 3 மொழியும் பேசக்கூடியவர். ஆகவே சம்பந்தன் ஐயாவை இந்த நாட்டினுடைய பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ நியமிக்க நீங்கள் தயாரா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். அவ்வாறென்றால் இவரது நியமனம் பெற்று தற்போது ஒரு வடமாகாணத்திற்கு வருகை தந்து பதவிகளை ஏற்க இருக்கின்றார். இந்த நிலையில் அவர் வருகையின் பின்னர் அவருக்கு எவ்வாறான ஒத்துழைப்புகள் வடமாகாண சபை
அல்லது உங்களது தனிப்பட்ட ரீதியில் வழங்குவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றீர்கள்? என்னை பொறுத்தளவிலே தனிப்பட்ட முறையிலே ஒத்துழைப்பு எதுவும் கிடையாது. வடக்கு மாகாண சபை உறுப்பினர் என்ற வகையிலே நான் வடக்கு மாகாண சபை ஊடாக அல்லது மாண்புமிகு அமைச்சர் ஊடாக, மாண்புமிகு அமைச்சர்கள் ஊடாக, மாண்புமிகு முதலமைச்சர் ஊடாக மாகாண சபைக்கு அல்லது உங்களோட வடக்கு மாகாணத்துக்கு மக்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் வலியுறுத்துவோம், கேட்போம். அந்த கோரிக்கைகளுக்கு அவர் சாதகமான பதிலை தந்தால் அதற்கு எங்களுக்காக தர தேவையில்லை. நீதியின் அடிப்படையிலே அவர் நடந்து கொள்வாராக இருந்தால் அவருடன் முரண்பட வேண்டிய தேவைகள் எழாது. இல்லாவிட்டால் முரண்பட வேண்டிய தேவை ஏற்பட்டால் முரண்பட்டே தீருவோம். எதிர்ப்பு காட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டால் எதிர்ப்பு காட்டவும் நான் தயங்க மாட்டேன். ஆமைய இறுதியாக ஒரு கேள்வி என்னவென்றால், இவரது நியமனம் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் அல்லது இவர் எவ்வாறு செயற்பட வேண்டும் என நீங்கள் ரெஜினோல்ட் குரே அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கின்றீர்கள்? கௌரவ ரெஜினோல்ட் குரே அவர்கள் வடக்கு மாகாண ஆளுநருக்கு நாங்கள் விடுக்கின்ற கோரிக்கை, போரினால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுடைய மறுவாழ்வு பணிகளுக்கு நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதோடு அது போன்ற விடயங்களை எடுத்து இராணுவ மயமாக்கலை நீக்கி மேல்குடியேற்றத்தை துரிதப்படுத்தக்கூடிய விதத்திலே அவர் செயற்படுவாராக இருந்தால் அது எங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கும். இல்லாவிட்டால் அது இலங்கை அரசினுடைய அல்ல சிங்கள ஆட்சியாளர்களுடைய ஏஜென்டாக அவர் செயற்படுவாராக இருந்தால் அதிலே வரும் சம்பிரதாய சடங்காகத்தான் இந்த ஆளுநர் நியமனம் முடியும் என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து. ஆமையா, உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி சிறந்த ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட வாய்ப்பளித்தமைக்கு லங்காஸ்ரீ சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கும் அதே போல லங்காஸ்ரீ நேயர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.